இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துல வந்து மூலத்திரிகோணம். சனி உச்சம், இங்க சனி, இங்க நீச்சம். இதுதான் இந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க பார்த்தோம் அப்படின்னா மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய சனி வந்து இங்க உச்சமாகிறார். இந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகர் இங்க சூரியன், இங்க வந்து நீச்சம், இங்க வந்து ஆட்சி மூலத்திரிகோணம், அடுத்து இங்க வந்து இவர் உச்சம். இப்ப நம்முடைய வம்சாவளி எப்படி தொடங்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோமா? 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சந்திரன்,